மலையாளத்தில் நீங்கள் நடித்த எல்லா கதாநாயகர்களும் பார்த்தீங்கன்னா பிரபலமான கதாநாயகர். எப்படி இருந்தது அவங்களோட பணியாற்றிய அனுபவம்? அவங்க எப்படி உங்களை பார்த்தாங்க? ஆக்சுவலி அந்த காலத்துல எல்லாரும் என்ன ஒரு சின்ன பொண்ணாவே பார்த்துட்டு இருந்தாங்க சார். ஐ மீன் லைக் மம்முக்கா, மோகன்லால் சார், எவ்ரிபடி தே ஆல் லைக் பிகாஸ் ஐ வாஸ் வெரி யங். ஐ வாஸ் அ டீனேஜர் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். யாருமே வந்து என்னை வந்து ஒரு தே டிட்ன்ட் லுக் டவுன் ஆன் மீ. ஓகே, இந்த ஒரு பொண்ணு நடிக்க வந்திருக்கா, இந்த ஒரு கதாபாத்திரம் அவள் பண்ணுறா அண்ட் யூனோ கொஞ்சம் நடிக்க தெரியும். ஸோ ஒரு ஐ ஒன்ட் சே சமமாக ட்ரீட் பண்ணாங்களா இல்லையான்றது நான் அதை பற்றி நான் யோசிக்கவும் இல்லை. பட் நான் வியந்து போனேன் இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு. ஏன்னா டு ஒர்க் வித் தெம் எஸ்பெஷலி மம்முட்டி சார் அண்ட் மோகன்லால் சார், இட் வாஸ் லைக் அ லேர்னிங் ஜேர்னி ஃபார் மீ. ஸோ நான் அப்படி தான் நான் அதை எடுத்துக்கிட்டேனே தவிர வந்து என்னை வந்து யூனோ யாராவது வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுன்னு நினைக்கணுன்னோ, ஐ ஃபெல்ட் எவ்ரி திங் வாஸ் அ லேர்னிங் ஜேர்னி. அந்த ஒரு ஐ திங்க் பேசிக் ஒரு ஹியூமிலிட்டி வாஸ் தேர் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் மீ. ஸோ அப்படி தான் நான் மலையாளத்தில் பண்ணேன். என்ன ஆயிடுச்சுன்னா லைக் ஐ பர்ஸ்னலி ஃபெல்ட் லைக் மலையாளத்துலேயுமே ஆஃப்டர் அ சர்டன் ஸ்டேஜ் வாட் ஹேப்பன்ட் வாஸ் அங்கே வர ரோல்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுது. ஆரம்பத்தில் வந்த ரோல்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல சாலிடான ரோல்ஸாக இருந்தது. பட் ஸ்லோலி த ரோல் ஸ்டார்டட் சேஞ்சிங். யூனோ சடன்லி தே வில் சே ஒரு கெஸ்ட் ரோலாக வர முடியுமா, இல்லை சப்போர்ட்டிங் ரோலாக வர முடியுமா. ஸோ போக போக என்ன ஆயிடுச்சுன்னா ஐ ஃபெல்ட் லைக் நான் நினச்ச மாதிரி கதாபாத்திரங்கள் வரலை. அண்ட் ஃபோர்ஸ் பண்ணி என்ன ஒரு ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ இல்லை வந்து ஒரு பிரபலமாகிறதுக்காகவோ வந்து நான் அந்த ரூல்ஸை நான் அக்செப்ட் பண்ணணும்னு எனக்கு அந்த டைமில் தோணலை. ஸோ நானும் கொஞ்சம் கொஞ்சமாக மலையாளத்துலேருந்து விலக ஆரம்பிச்சிட்டேன் அட் ஒன் ஸ்டேஜ். ஸோ தட் வாஸ் மை மலையாளம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 7-8 இயர்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா சார், நான் சென்னையில் வளர்ந்த பொண்ணு. நான் லிட்ரலி ஒரு தமிழ் பொண்ணு மாதிரி தான், தோ வீட்டில் மலையாளம் தான் பேசுகிறோம். ஸோ அந்த மலையாளிஸ்க்கு வந்து வேற ஒரு வைப் ஒன்று இருக்கும். நான் யாரையும் தப்பாக சொல்ல, நான் இப்போவே வந்து டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். பட் ஐ ஃபெல்ட் லைக் என்னோட அந்த சென்னை அப்ரிங்கிங் வந்து நான் மலையாளத்தில் போனப்போ ஐ பர்சனலி ஃபெல்ட் லைக் அன் அவுட் சைடர். ஜெல் ஆக முடியல என்னால் நிறைய இடங்கள்ல. தோ எவ்ரி ஒன் வாஸ் நைஸ் டு மீ. அது என்னோட ஃபால்ட்டா என்னோட ப்ராப்ளமானு எனக்கு தெரியல. பட் ஐ ஃபெல்ட் லைக் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுற அந்த ஒரு கல்ச்சர், அந்த ஒரு கம்ஃபர்ட், அந்த ஒரு யூனோ பேசிக் அந்த டைனமிக்ஸ் தட் ஐ ஹேட், அது எனக்கு மலையாளத்தில் கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. ஸோ ஐ திங்க் இவென்ச்சுவலி ஒரு 7-8 இயர்ஸ் ஐ ஒர்க்ட் இன் மலையாளம். ஐ டிட் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஐ மஸ்ட் ஹவ் டன் அட்லீஸ்ட் 18-19 மூவிஸ் இன் மலையாளம். அதுக்கப்புறம் ஐ டிசைடட் தட் இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. எனக்கு நல்ல ஒரு ரோல் வந்தால் தான் இனிமேல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தட்ஸ் வென் ஐ ட்ரான்சிஷன்ட் ஃப்ரம் மூவிஸ் டு சீரியல்ஸ். ஸோ தட் வாஸ் மை ட்ரான்சிஷன் ஃப்ரம் மலையாளம்.